ஏன்டா அந்த பாட்டு பாடினேன் எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனல் இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா. நான் இப்படி ஒரு ஒரு படத்துல ஓ மை காட். அடுத்தபடியாக இந்த கென்னுடைய டீம்ல மிக முக்கியமான ஒரு பர்சன் இவர் தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால பார்க்கும்போது தெரியுது. இவருக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் தலைவனுக்கு. ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ற ரீல்ஸ் எல்லாமே வந்து பொண்ணுங்க டேக் பண்ணி போடுறது மட்டும் ஷேர் பண்றாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை ஓவர்சீஸ் நாயகன் சின்ன தமிழ் அவர்களை பேசுவதற்கு வேலை கிடைக்கிறேன். சூப்பரா இருக்குப்பா டைட்டில். வணக்கம், என் பேர் வந்து சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்டு பாடின எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனல் இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா. நான் இப்படி ஒரு ஒரு படத்துல ஓ மை காட் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்துல நடிக்கணும்ட்டு. சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னடா இது சின்ன வயசுல இருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலா நம்பல, ஒரு பயம் வேண்டாம். லண்டன்ல பிறந்த நான் அங்கிருந்து எப்படா நீ இங்க சென்னையில சினிமால நடிக்க போற, இங்க இருக்க நிறைய பேருக்கு ஆக்சுவலா வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ள பூர போறேன்ட்டு நிறைய கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்பதான் நான் ஓகே சின்ன தமிழாண்டு ஒரு இது சின்ன தமிழாண்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா டிக்டாக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதுல வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்க சென்னைக்கு வரும்போது நாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதுல ஒரு கேரக்டர் இருக்கு, நீ இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன பண்றியோ அதை நீ இங்க பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்துல வந்து ஓகே பாப்பம் நடக்குதான்ட்டு பாப்பம் தான் என் மைண்ட் செட் இருந்தது. கென்ன எனக்கு அப்ப புதுசு, இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு புதுசு. ஆனா ஒவ்வொரு மாசமும் எனக்கு வந்து அவன் கோல் அடிச்சு சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போனேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸா போவேன் ஆக்சுவலா. நான் அப்ப யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்றாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். ஆனா எனக்கு ஒரு நாள் போன் அடிச்சு சொன்னா, ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வர போற, வந்து இந்த படத்துல நீ நடிக்க போறேன்னு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம் இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்திருக்கிறாங்க. எங்க அப்பா சொன்னாரு, நீ போய் அங்க ஏமாற போற, என்ன ஆனா பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் செய்யல. எனக்கு கென் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாசம் இப்படிதான் இருக்க போது எல்லாம் இப்படி நினைச்சேன். ஆனா ஆக்சுவலி அப்படி நினைச்சிருக்க கூடாது. நான் அங்க படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்ப இந்த படம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது இப்ப சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலா பெருமையா இருக்கு. ஏன்னா சக்சஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்க இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தா, பேஷன் அது இருந்தா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோல நான் பேசுற மன்னிச்சிருங்க. பட் யா கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங் என்னையும் அதுல சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவரா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது சுராஜ் சார், தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க என்கிட்ட எல்லாம் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பத்தி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்க அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணேன்ட்டு நான் சொன்னேன் நான். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்க நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியில இருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் அண்ட் டி கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்னா 7-8 மாசமா அவங்க வீட்டுல தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமே ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், நீ மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்றது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேற விக்கேண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து என்னைய
ஓ ஐயோ இல்ல வேண்டாம். விஜயனா நீங்க வந்து ஃப்ரேம்ல நீ அழகா இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் வியூல அப்படி சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையா. தேவதர்ஷினி மேம் தேங்க்யூ. யா யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்துச்சுன்னா அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்சஸ் மீட்ல உங்களை நான் கண்டிப்பா கன்ஃபார்மா நான் சந்திப்பேன். நன்றி நன்றி வணக்கம். ஈஸ்வர் தேங்க்ஸ் மச்சி.